ஸ்ரீ மந்திர ராஜபத ஸ்தோத்திரம். தமிழில் அர்த்தம். கோபம், வீரம், தேஜஸ் ஆன பிரகாசம் கொண்டவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அனைத்து திசைகளிலும் பார்வை செலுத்துபவர் என்பதால் சர்வதோமுகம் என்று அழைக்கப்படுகிறார். எதிரிகளுக்கு பயத்தையும் மரணத்திற்கே மரணத்தையும் எல்லா நன்மைகளையும் தர வல்லவருமான அந்த நரசிம்மரை நான் வணங்குகிறேன். பெரியதும் உருண்டையானதும் பக்தர்களை கண்டு மகிழ்வதுமான அகன்ற கண்களை கொண்டவரே, கம்பீர சிங்க கர்ஜனையால் அனைத்து உலகங்களையும் நடுங்க செய்பவரே, உக்கிர வடிவான நரசிம்மரே, தம்மை நான் வணங்குகிறேன். திதி தேவியின் மகனும் கொடிய அரக்கனுமான இரண்யன் உலகத்தில் எவராலும் தன்னை கொல்ல இயலாது என ஆணவத்துடன் தெரிந்தான். அவனை தன் நகத்தால் கிழித்து எறிந்த வீரம் மிக்கவரே, தம்மை நான் வணங்குகிறேன். ஸ்ரீ மகாவிஷ்ணு கீழுள்ள பாதாள உலகம் வரையில் உள்ள திருவடியையும் மேலுள்ள தேவலோகம் வரையில் உள்ள திருமுடியையும் கொண்டிருக்கிறார். அவரது கரங்களும் தோள்களும் 8 திசைகளிலும் பரவியுள்ளன. பேருருவம் கொண்ட அந்த நரசிம்மரை நான் வணங்குகிறேன். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அக்னி ஆகிய அனைத்தும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடமிருந்து வெளிவரும் பிரகாசத்தை கொண்டே ஒளி வீசுகின்றன. இது குறித்த ஒளிமிக்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்ம மூர்த்தியே, உம்மை நான் வணங்குகிறேன். சக இந்திரியங்கள், புலன்களின் உதவி இல்லாமல் எங்கும் நடக்கும் அனைத்து விஷயங்களையும், அதாவது அனைத்தையும் அறியும் பரம்பொருள் ஸ்ரீ மகாவிஷ்ணு எல்லா திசைகளிலும் காணும் சக்தி பெற்றிருப்பதால் சர்வதோமுகம் என்று போற்றப்படும் சக்தியுடைய நரசிம்ம சுவாமியே, தம்மை நான் வணங்குகிறேன். பக்தர்களுக்காக மனித வடிவமும் அசுரர்களை பயமுறுத்த சிங்க வடிவமுமாக வந்தவரே, பிடரி முடியும் கோரை பற்களும் ஒளி வீச அவதரித்த நரசிம்ம மூர்த்தியே, தமது அழகான வடிவத்தை நான் வணங்குகிறேன். தமது திருநாமத்தை திருப்பெயர் கூறக்கூட தேவையில்லாமல் நரசிம்மா என்று மனதில் சிந்தித்த உடனே பூதம், வேதாளம், அசுரர் போன்றவர்களை நடுங்க செய்பவரே, தீராத நோயையும் தீர்ப்பவரே, எதிரிகளுக்கு பயம் உண்டாக்குபவரே, நரசிம்ம மூர்த்தியே, தம்மை நான் வணங்குகிறேன். அண்டினாலே எல்லா நன்மைகளையும் அருள்பவரே, எல்லா நன்மைகளையும் அருள்வதால் பத்ரை என்று பெயர் பெற்ற லக்ஷ்மி தாயாரால் தேவி லக்ஷ்மியால் மிகவும் விரும்பப்படும் சிறப்புமிக்க லக்ஷ்மி நரசிம்மரே, தம்மை நான் வணங்குகிறேன். மரண காலத்தில் யமதூதர்கள் வந்தால் அவர்களுக்கு தன் பக்தர்களின் மீது உரிமை இல்லை என்பதை உணர்த்துபவரும், அவர்களை வலிய வந்து காப்பவரும், தன் பக்தர்களின் பகைவர்களை அழிப்பவரும், மரணத்திற்கே மரணத்தை உண்டாக்குபவருமான நரசிம்ம மூர்த்தியே, தம்மை நான் வணங்குகிறேன். எந்த கடவுளை அடைக்கலம் புகுந்து நம் ஆத்மாவை அர்ப்பணித்தால் வாழ்வில் எல்லா மேன்மைகளும் பெறுவோமோ, யாரிடம் அடைக்கலம் புகுந்தால் துன்பமெல்லாம் நீங்குமோ, அந்த நரசிம்மரை நான் வணங்குகிறேன். இந்த பூ உலகத்தில் மட்டுமில்லாமல் அனைத்து உலகில் உள்ள உயிர்களும் தமக்கு அடிமையே ஆவர். அந்த முறையிலும் நானும் தமக்கு அடிமையாகிறேன். நரசிம்ம மூர்த்தியே, இந்த உண்மையை உணர்ந்து தம்மை சரணடைகிறேன். ஜீவனாகிய நான் உள்ளத்தில் நரசிம்ம மூர்த்தியின் மீது கொண்ட அன்பினை சொற்களால் வெளிப்படுத்தினேன். இந்த துதிகளால் காலை, மதியம், மாலை ஆகிய 3 வேளையிலும் பக்தியுடன் படிப்பவர்கள் அழகு, அறிவு, செல்வம், பக்தி ஆகியவை பெற்று வாழப் பெறுவர். திருமணத்தடை, குழந்தை வரம், கடன் பிரச்சனை, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, சொத்து பிரச்சனை, தம்பதிகள் பிரிந்திருத்தல், தொழிலில் பின்னடைவு, இன்னும் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் குறுக்கிடுகின்றன. இவை அத்தனையையும் உடைத்தெறியும் அழகான ஸ்தோத்திரமே ஸ்ரீ மந்திர ராஜபத ஸ்தோத்திரமாகும். ஸ்ரீ மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தின் தமிழ் அர்த்தம் இனிதே நிறைவடைந்தது.